அனைவருக்கும் வணக்கம். இந்த அற்புதமான தளத்தில் அற்புதமாக மிக வேகமாக துள்ளி ஓடும் மானாக குதித்து ஓடிக்கொண்டிருக்கும் காக்குங்கள் அறக்கட்டளை மாத்தியோசி குழுமத்தினுடைய அமைப்பினுடைய தலைவர் அவர்களுக்கும் இந்த அமைப்பில் பயணிக்கக்கூடிய அத்துணை ஆளுமைகளுக்கும் முதற்கண் எனது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நமக்கு அளிக்கப்பட்ட மிக அற்புதமான தலைப்பு சமூக நீதி அரங்கத்தில் புத்தாண்டு சபதங்கள் சொல்லி மறப்பதா செய்து காட்டுவதா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு ஒவ்வொரு வருடத்திற்கு ஒவ்வொரு நாட்கள் முதல் நாள் வருகின்ற பொழுது அதில் சபதங்களை ஏற்றால் நிச்சயமாக அதை செய்து காட்டுவதாக தான் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது சபதமாக ஏற்றுக்கொள்ளாமல் முடிந்தவரை நாம் முயற்சி செய்கிறோம் என்ற கருத்தோடு இருந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்கின்றேன். பொதுவாக சமூக பார்வையில் பார்க்கின்ற பொழுது கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம் போன்ற சூழல்கள் யாவுமே இந்த உலகெங்கும் வாழும் அத்துணை மனித இனத்திற்கும் பாகுபாடின்றி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நிகழ்வை முன்வைக்கின்றேன். அனைவரிடம் அன்பு, சகோதர சகோதரி உணர்வுகள், ஏமாற்றம் அடையக்கூடிய சூழல்கள் தவிர்க்கப்படக்கூடிய நிலை உருவாக வேண்டும். போராடும் சூழல் அகிம்சை வலையில் அமைய வேண்டும். லஞ்சத்தை தவிர்த்து நெஞ்சத்தை நிமிர்த்து என்று கூறிய முன்னாள் எமது மாவட்ட ஆட்சியராக இருந்து பணி நிறைவு பெற்ற ஐயா சகாயம் அவர்களுடைய இந்த கருத்துக்களை இந்த அகிலெங்கும் விதைக்க வேண்டும். கூடுமானவரை அதை தவிர்க்கப்பட வேண்டும். முடிந்தவரை இந்த மனித குலத்திற்கு உதவிகள் செய்ய வேண்டும், உபத்திரம் செய்யக்கூடாது. எந்த ஒரு செயல்களையும் திட்டமிட்டு அதை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது ஏற்படக்கூடிய இடர்களை நீக்க செய்து இலக்குகளை நோக்கி பயனளிக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம் இருக்கக்கூடிய கால சூழ்நிலையை புரிந்து கொண்டு நமக்கென்று வரையறுத்த ஒரு சூழலை அதை பக்குவமாக பிரச்சனை வந்தால் எதிர்கொண்டு நம்முடைய புதிய திறமைகளை நாம் செய்கின்ற தொழில்களில் புகுத்தி மனநலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கக்கூடிய கால சூழ்நிலை மாற்றி உரிமைகளை கடமைகளாக பொறுப்புடன் செய்து உறவையும் நட்பையும் நல்ல நிலையில் வளர்த்து வெற்றியை அனைவருடனும் மகிழ்ந்து முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி இவை அனைத்துமே நாம் இலக்கை தொடும் ஒரு முயற்சி என்று கூறி எம்மை பொறுத்தவரை சொல்லுகின்ற பொழுது இந்திய அளவில் நடைபெறக்கூடிய அரசு ஆசிரியர்களுடைய தகுதி தேர்வு பிரச்சனை தீர வேண்டும். எதுவுமே நம்ம கிடைக்கிறப்ப வேண்டான்னு சொன்னா அது காலதாமதம் ஆகிறதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு. என்னுடைய வாய்ப்புகள் தலைமை ஆசிரியருக்காக வருகின்ற பொழுது நான் வேண்டாம் என்று தகவல்களை பதிவு செய்தேன். செய்து இருந்து 8 ஆண்டு காலம் ஆகிறது. இன்று வரை அது வரவில்லை. ஆனால் அரசு மற்றும் நீதிமன்றத்தில் வழக்குகள் இருப்பதால் அதனுடைய தீர்க்கப்பட வேண்டும். எனக்காக சபதமாக சொல்ல வேண்டாம், இருக்கக்கூடிய பல்வேறு முடிந்த ஆசிரியர்களுடைய சூழல்கள் மாறுபட வேண்டும் என்று இந்த ஆண்டுக்குள் நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கையை தன்னம்பிக்கையோடு கூறுகின்றேன். அடுத்த விஷயம், குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அவர்கள் எதிர்கால கனவுகளை நனவாக்கும் வகையில் அன்றாடம் வரக்கூடிய செய்திகளையும் நாள்தோறும் பள்ளி வகுப்பறையில் படித்து காட்டி அனைவரும் பகிர்ந்தவுடன் தான் பாடங்களை நாம் தொட வேண்டும் என்ற ஒரு கருத்துக்களை நினைத்துள்ளேன். மேலும் குழந்தைகளுக்கு புதுவான விஷயங்களை இணையவழியில் இருக்கக்கூடிய சேகரிப்புகளை குழந்தைகளிடம் தெரிவிக்க வேண்டும். வளர்ச்சியான பாதைக்கு நம்ம கொண்டு வரணும். நாமும் நம் பள்ளியும் நம் துறையும் இந்த ஆண்டு அனைத்து சமுதாயத்திற்கும் வழிகாட்டக்கூடிய வகையிலே வளர்ச்சி கொடுக்க வேண்டும். இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் நோய் நொடியும் எந்த சூழ்நிலையும் இல்லாதவாறு நல்ல கல்வி, நல்ல பொருளாதாரம் சூழல் மகிழ வேண்டும் என்று கூறி நம்முடைய ஆசை என்று ஒன்றுமில்லை, சபதம் என்றது ஒன்றே என்றால் நாம் சபதம் எடுக்கக்கூடிய நிலையில் இன்று இல்லை. காரணம் என்றால் நாம் கட்டுக்கோப்பாக நாம் வாழ்ந்த வேண்டிதான். நம்ம தன்னம்பிக்கையோடு செயல்படும் பொழுது இருக்கக்கூடிய சமத்துவம், சகோதரத்துவம், ஒற்றுமை, வேற்றுமை களைதல்,
விட்டு கொடுத்து செல்லுதல் போன்ற எளிய பண்புகளை நாம் தொடர்ந்து கடைபிடித்து வருகின்றோம். இது தொடர வேண்டும். எந்த சூழ்நிலையும் எந்த மனதையும் புண்படுத்தாமல் மனிதம் புனிதமாக மலர வேண்டும் என்று கூறி, எம்மை பொறுத்தவரை சபதங்கள் ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் அதை முடிந்தவரை நாம் செய்து காட்டுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா, ரொம்ப அழகாக சொன்னீங்க.